Hello everyone, welcome to GK Gift Box. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரேங்கிங் இண்டெக்ஸ் அண்ட் இந்தியாஸ் ரேங்க். இந்த டாபிக் பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் வாங்க. நீங்க நம்ம டாபிக் உள்ள போலாம். ஸோ இந்த ரேங்கிங் இண்டெக்ஸ் வந்து எதை வச்சு சார்ட் அவுட் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்களா? சார்ட் பண்ணி வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல சார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டாப் பொசிஷன் வச்சு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல சார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் 2020 இதில் வந்து நம்மளோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 8th ரேங்க். ஆப்கானிஸ்தான் தான் வந்து டெரரிசமில் டாப் பொசிஷனில் இருக்காங்க. அதே மாதிரி இது யார் வந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங் இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ் இவங்க தான் வந்து இந்த ரேட்டிங்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இண்டெக்ஸ் ஆஃப் கேன்சர் ப்ரிப்பேர்ட்னஸ் 2020 நம்மளோட ரேட்டிங் இந்தியா ரேங்க் 8th, ஆஸ்திரேலியா தான் டாப் பொசிஷனில் இருக்காங்க. எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2020 இந்தியாவோட ரேட்டிங் இதில் 94. பிலாரஸ் அப்படிங்கிற கண்ட்ரி தான் வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்க. வெல்தங்கர் ஹைஃப் இவங்க தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபிஃபாஸ் லேட்டஸ்ட் ரேங்கிங் 2020 இந்தியாஸ் ரேங்க் வந்து இதில் 108. பெல்ஜியம் தான் இதில் டாப் பொசிஷனாக இருக்காங்க. குளோபல் மேனுஃபேக்சரிங் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2020 இதில் நம்மளோட பொசிஷன் வந்து 3rd ரேங்க்ல இந்தியா இருக்குது. டாப் பொசிஷனில் வந்து சைனா இருக்காங்க. குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் இதில் வந்து நம்மளோட இந்தியா பொசிஷன் 3rd பொசிஷன். டாப் பொசிஷனில் வந்து சைனா இருக்காங்க. இதை பப்ளிஷ் பண்ணுறது வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, பிலாரஸ், பெல்ஜியம், சைனா அப்படின்ட்டு ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வருது. ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியாவில் நான் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டென்மார்க் ஓரியன்ட் பற்றி பார்க்கலாம். டென்மார்க் எதுலலாம் டாப் பொசிஷனில் இருக்குது, அதில் வந்து இந்தியா என்ன பொசிஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியா கரப்ஷன் சர்வே இது வந்து இண்டெக்ஸு. இதில் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 80th, டாப் பொசிஷன் வந்து டென்மார்க். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் இந்தியா தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறது. சோஷியல் மொபிலிட்டி இண்டெக்ஸ் 2020 வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. 76th இந்தியாவோட ரேங்க்கு, டென்மார்க் தான் வந்து டாப் பொசிஷன். டிஜிட்டல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் டிக்யூஎல் இண்டெக்ஸ் 2020 இதில் இந்தியாவோட பொசிஷன் வந்து 57th, டென்மார்க் தான் டாப் பொசிஷன். என்வரான்மெண்டல் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2020 வந்து 168th பொசிஷன் இந்தியா, டென்மார்க் தான் வந்து இதுலேயும் டாப்பு. யாலே அண்ட் கொலம்பியா யூனிவர்சிட்டி தான் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ். குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் வந்து இந்தியாவோட ரேங்க் 5th, டாப் பொசிஷன் வந்து ஜப்பான். ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2020 வந்து இந்தியாவோட ரேங்க் 84th, டாப் பொசிஷன் வந்து ஜப்பான். ஸோ இந்த ரெண்டு இதில் தான் வந்து ஜப்பான் வந்து டாப் பொசிஷனில் இருப்பாங்க. இதில் வந்து நம்ம இந்தியாவோட வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஆர்ட் அண்ட் கேபிட்டல்ஸ் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2020 இதில் வந்து இந்தியாவோட ரேங்கிங் வந்து 58th ரேங்கிங், நியூசிலாந்து தான் டாப் பொசிஷன். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இதில் வந்து 63rd ரேங்கிங் இந்தியா வந்து, டாப் பொசிஷன் வந்து நியூசிலாந்து இருக்காங்க. வேர்ல்டு பேங்க் தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறது. வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2020 144th பிளேஸ் இந்தியா, ஃபின்லாந்து தான் டாப் பொசிஷன். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறது. குளோபல் எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2020 இதில் வந்து இந்தியாவோட ரேங்க் 105, ஹாங்காங் தான் வந்து டாப் பொசிஷன். ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் தான் வந்து இது பப்ளிஷ் பண்ணுறது. குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 2020 112 இந்த ரேங்கிங்கில் தான் வந்து இந்தியா இருக்குது. ஐஸ்லாந்து தான் வந்து டாப் பொசிஷன். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறது. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இதில் 139th பொசிஷன் இந்தியா, ஐஸ்லாந்து தான் டாப் பொசிஷன். இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ் தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறது. வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2020 142 பொசிஷனில் தான் இந்தியா இருக்குது. நார்வே தான் இதில் டாப்பு. நார்வே டாப் பொசிஷனாக வச்சு என்னென்ன இதில் வந்து இந்தியா இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் பார்த்தாச்சு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2020 வந்து 131th பொசிஷன். யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. டெமோக்ரஸி இண்டெக்ஸ் 2020 வந்து 51th ரேங்க் இந்தியா, நார்வே தான் வந்து இதில் டாப் பொசிஷன். கமிட்மெண்ட் டு ரிடியூசிங் இன்இக்வாலிட்டி 129th பொசிஷன் இந்தியா. நெக்ஸ்ட் சிங்கப்பூர் டாப் பொசிஷன், இதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். வேர்ல்டு காம்படிட்டிவ் இண்டெக்ஸ் 2020 இதில் இந்தியாவோட ரேங்கிங் 43rd, இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் தான் இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் 2020 இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் 85th பொசிஷன் இந்தியா. ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் 2020 116th பொசிஷன் இந்தியா, வேர்ல்டு பேங்க் தான் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் சைல்ட்ஹுட் இண்டெக்ஸ் 2019 இதில் வந்து இந்தியாவோட பொசிஷன் 113th. யூகே பேஸ்டு என்ஜிஓ சேவ் த சில்ட்ரன் இவங்க தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க.
இன்ஃபார்ம் ரிப்போர்ட் 2020 ஷேர்ட் எவிடன்ஸ் ஃபார் மேனேஜிங் கிரைசிஸ் அண்ட் டிசாஸ்டர். இந்த ரேட்டிங்கில் வந்து இந்தியாவோட ரேங்கிங் வந்து 21st. டாப் பொசிஷன் வந்து சோமாலியா வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்க. இன்க்ளூசிவ் இன்டர்நெட் இண்டெக்ஸ் 2020 இதில் 46th இந்தியா ரேங்க்கு. ஸ்வீடனை பேஸ் பண்ணி பார்க்குறோம். கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 9th பொசிஷன் இந்தியா, ஸ்வீடன் தான் டாப்பு. ஜெர்மன் வாட்ச், நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட், கேன் இவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறது. எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2020 74th பொசிஷன் இந்தியா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் தான் வந்து இது பப்ளிஷ் பண்ணுறாங்க. சஸ்டைனபிள் இண்டெக்ஸ் 2020 77th பொசிஷன் இந்தியாவோட ரேங்க். சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2020 117th பொசிஷன். நெக்ஸ்ட்டு ஸ்விட்சர்லாண்டை பேஸ் பண்ணி பார்க்கலாம். குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2020 இதில் இந்தியாவோட பொசிஷன் 48th. வேர்ல்டு டேலண்ட் இண்டெக்ஸ் 59th பொசிஷன் இந்தியா. இன்சர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் தான் வந்து வேர்ல்டு டேலண்ட் இண்டெக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறது. வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் தான் வந்து குளோபல் இன்னோவேட்டிவ் இண்டெக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறது. குளோபல் லிஸ்ட் வித் ஆவரேஜ் மந்த்லி வேஜஸ் இதில் வந்து இந்தியாவோட ரேங்கிங் வந்து 72. சுவிட்சர்லாண்டில் தான் இது டாப்பில் இருக்காங்க. குளோபல் ரியல் எஸ்டேட் டிரான்ஸ்பரன்சி இண்டெக்ஸ் 2020 இந்தியாவோட பொசிஷன் 34th, யூகே பேஸ் பண்ணி. அக்கௌண்டிங் மணி இன் ஸ்விஸ் பேங்க் இதில் வந்து 77th பொசிஷனில் இருக்கும், யூகே தான் டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ரேங்கிங் ரிப்போர்ட் 2020 23rd பொசிஷன் இந்தியா, யூஎஸ்ஏ பேஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ யூஎஸ்ஏ தான் டாப் போஸ்டிங்கில் இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் இதை வந்து யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் அப் லிங்க். இன்டர்நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் வந்து 2020 40th ரேங்க் இந்தியா. யூஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் குளோபல் இன்னோவேஷன் பாலிசி சென்டர் தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. லார்ஜஸ்ட் மிலிட்டரி ஸ்பெண்டர் கண்ட்ரி இன் த வேர்ல்டு 2020 ஸ்வீடிஷ் திங்க் டேங்க் சிப்ரி இவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. 3rd பொசிஷனில் இந்தியா இருக்குது. வேர்ல்டு டிஜிட்டல் காம்படேட்டிவ்னஸ் ரேங்கிங்கில் வந்து 44th பொசிஷனில் வந்து இந்தியா இருக்குது, ஐஎம்டி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்தியாஸ் பொசிஷன் வெப்பன் ஹோல்டிங் இண்டெக்ஸில் வந்து 7th பொசிஷனில் இருக்கோம். நம்ம நேச்சர் இண்டெக்ஸ் 2020 12th பொசிஷனில் இருக்கும். ஹெல்த் ஸ்பெண்டிங் இண்டெக்ஸில் வந்து 155th பொசிஷனில் இருக்கும், ஆக்ஸ்ஃபார்ம் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. வேர்ல்டு ரிஸ்க் இண்டெக்ஸ் WRI 2020 வந்து 89th பொசிஷனில் இந்தியா இருக்குது. வன்யூ தான் வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்க. UNU EHS தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.